ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட், அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும், அதுக்கான அப்டேட் என்ன அப்படின்றது தான் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும், செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக வீடியோ தான் இது. அடுத்த அப்டேட் என்ன, அடுத்ததாக நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கு எப்போ வாய்ப்பு இருக்குது, ஏன் இந்த காலதாமதம், எதுக்கு பார்த்திங்கன்னா லேட்டாக வருது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமாக எல்லா வீடியோக்களும் அதாவது ப்ராக்டிக்கல் என்ன மாதிரிலாம் நடக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் கட் ஆஃப் வீடியோஸ் நம்ம ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் போட்டுகிட்டே வரோம். கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் மாவட்டத்துக்கு உங்களுக்கு கட் ஆஃப் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே கட் ஆஃப் வீடியோ போட்டுக்கிட்டே வரோம். ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு போடாத விட்டுருக்கோம், கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுக்கும் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட், அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட நவம்பர் மந்த்து, அதாவது அக்டோபர் நவம்பரில் தான் எல்லாருமே எக்ஸாம் எழுத ரிசல்ட் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஆன்சர் கீ வந்துட்டு, ஆனால் செலெக்ஷன் லிஸ்ட் இன்னும் வரல. அதற்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நம்ம பொங்கலுக்கு முன்னாடியே நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னும் வரல. ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்துடும். ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் செலக்ட், அதாவது ஜூனியர் கிளர்க்குக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிறைய பேர் வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா புதுச்சேரி மாநிலத்துக்கு நமக்கு வந்திருக்கு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டே பாருங்க. சீக்கிரமாக பார்த்திங்கன்னா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது வரும் வாரங்களில் இந்த ஒரு 2-3 நாட்கள் கூட வரலாம், இல்லை திங்கள் செவ்வாயில் கூட கண்டிப்பாக வரலாம். ஏன்னா ரொம்ப டிலே ஆகிக்கிட்டே போக மாட்டாங்க. டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் நமக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துட்டே வராங்க. எதற்காக இந்த காலதாமதம், ஏன் இவ்வளோ லேட் ஆகுது செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எப்போ வரும் அப்படின்னு. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த டைம் எக்ஸாம் எழுதுனவங்க கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எல்லாத்துக்கும் OMR சீட் கரெக்ட் பண்ணி அவங்க செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடணும். யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க, யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க, கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் அவங்க நமக்கு ரிசல்ட் விடுவாங்க. சும்மா சாதாரணமாக நம்மளோட ஆன்சர் கீக்கு நமக்கு விட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி விட முடியாது. இதை பொறுத்த அளவில் நமக்கு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்கன்றதை கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வருது யாருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஜூனியர் பிலீஃப், அதுக்கப்புறம் எக்ஸாமினர், ரீடர், காப்பி செஷன், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்க போகுது. அப்போ அதுக்கு இன்டர்வியூக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு மார்க் எவ்வளவு, அதாவது பெய்லீஃபாக இருந்தால் அவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளவு, அதில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, அதுக்கப்புறம் எக்ஸாமினர்னால் எவ்வளோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா குரூப் 4 மாணவர்கள் நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1,00,000 பேர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு 5,000 10,000 அந்த மாதிரி நிறைய லட்சத்துக்கு மேலே 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ எல்லா பேப்பரையும் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா நமக்கு கட் ஆஃப் எவ்வளவு அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் விடுவாங்க. இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தவரையிலும் நமக்கு இந்த செலக்ட் ஆகிறவங்க நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராக்டிக்கல் போகலாம். இதே ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேனாக இருக்கவங்க இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்க நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகலாம். யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான அப்டேட்ஸும் அவங்க கூடிய சீக்கிரம் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரும். இதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வர்றதுக்கு எவ்வளோ மார்க்கு நீங்கள் கம்மியாக இருந்தால் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போவீங்க அப்படின்றதையும் நம்ம தனியாக வீடியோ போடுறோம். எவ்வளோ மார்க் இருந்தால் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகலாம் அப்படின்றதையும் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். ஆவரேஜாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். இல்லை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லை இது செட் ஆகாது, அடுத்த ஜாப்புக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் ஒவ்வொரு கட் ஆஃப் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவில் கண்டிப்பாக வந்து நமக்கு வரும் வாரங்களில் இல்லை இந்த 2-3 நாட்களில் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சண்டே கூட சில சமயம் சண்டே நைட்டு கூட நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அந்த மாதிரி ரிசல்ட்டு நிறைய டைம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ரிசல்ட்டு வருமா வராதா அப்படின்றத பற்றி இதுவே பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ஆவரேஜாக ஒரு 70 மார்க்குக்கு நீங்கள் மேலே எடுத்துருக்கிறீங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் என்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம், இல்லை இன்டர்வியூக்கு என்ன மாதிரியான ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து யோசிங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் அப்டேட்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டே வரும். இந்த ஒரு வேலையே வந்து நம்பிட்டு நம்ம எல்லாருமே இருக்கக்கூடாது. அடுத்தடுத்த வேலைகளை வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். இதுக்கான ரிசல்ட் அப்டேட்டை பொறுத்தளவில் கண்டிப்பாக வந்து இந்த 1, 2, 3 நாட்களில் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியேறும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிப்ரவரியில் அதுக்கு ப்ராக்டிக்கல் போகிறவங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருக்கும். இதே இன்டர்வியூ பெய்லிஃப் ரீடர் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து நடக்க போகுது. அது சம்மந்தமாகவுமே நம்ம நிறைய வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது என்ன மாதிரியான இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் இருக்கும் அப்படின்றதையுமே வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான அப்டேட் வந்து என்ன மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டு அதாவது பெய்லிஃப் ரீடர் எக்ஸாமினர் இவங்களுக்கு கூட வந்து முதல் தடவையாக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அக்டோபர் மந்த்லேயே அதாவது தீபாவளிக்கு முன்னாடியே வந்து எக்ஸாம் எழுதிட்டாங்க. மேபி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து நமக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். நமக்கு ஆஃபீஸர்ஸ் மசால்ஜி வாட்ச்மேனை கம்பேர் பண்ணல பெய்லிஃப் ரீடர் வந்து எக்ஸாமினர் இவங்களுக்கெல்லாம் வேகன்சிஸ் கம்மியாக தான் இருக்கும். எழுதினவங்களும் அந்தளவுக்கு நிறைய பேர் எழுதலை. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லெவலுக்கு வந்து இதில் வந்து நிறைய பேர் எழுதலை. ஒருவேளை அவங்களுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் நிறைய இருக்குது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இன்டர்வியூ அந்த மாதிரி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நமக்கு ஆஃபீஸர்ஸ் மசால்ஜி வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக ஏன்னா ப்ராசஸ்ன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இன்டர்வியூ இருக்குது, இவங்களுக்கும் ஆஃபீஸர் மசால்ஜி வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் அதுக்கப்புறமா வைவா இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ 1 by 1 வந்து கூட அவங்க ரிலீஸ் பண்ணலாம். அதற்கான சான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இருக்குது. ஸோ எதனால் லேட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் அதாவது செலக்ஷன் எக்ஸாம் எழுதினவர்கள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் லட்சக்கணக்கான பேர் வந்து எழுதியிருக்காங்க. அதனாலே ஒவ்வொருத்தங்களோட OMR சீட்டுன்னு திருத்தி ஒவ்வொருத்தங்களுக்கும் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடணும். அதனால் கூட நமக்கு லேட் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாரங்களில் வர்றதுக்கான வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டெய்லி நம்ம அப்டேட்ஸ் கொடுக்குறோம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கான டெய்லி அப்டேட்ஸ் வந்து என்ன அப்படின்றது நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டுகிட்டே வந்து வரோம். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.